ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓப்பன் யூனிவர்சிட்டி மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 2022 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் பீரியட்டாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம், யார் அப்ளை பண்ணுறோங்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல போயிட்டு ஆன்லைனில் OUSL என்று நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணினாலே ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய லிங்க் முதலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணின உடனேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு நாங்கள் வந்த உடனே மூன்றாவதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் வச்ச உடனே மெனுவில் மவுஸை வச்ச உடனே சப் மெனு காட்டும் உங்களுக்கு. அதில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் சப் மெனு காட்டும். அதில் நீங்கள் அப்படியே கடைசியாக இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ங்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துக்கிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சகல கோர்சஸும் வந்துட்டு உங்களுக்கு காட்டப்படும். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு விளங்கும் மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் MTE அப்படின்னு காட்டும். அதில் இந்த ரீட் மோரை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் அதுக்குரிய மேலதிகமான தகவல்கள் எல்லாம் இதில் காட்டும். உடனே நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீடியம் சம்பந்தமாக எல்லாம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் சம்மந்தமாகலாம் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்த உடனே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னு PDF வடிவில் இந்த மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சம்மந்தமான மேலதிகமான PDF ஃபைலை அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். என்னென்ன கான்செப்ட், என்னென்ன கோர்ஸ் டியூரேஷன், ஃபீஸ் சம்மந்தமாக எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே மொத்தமாக கீழுக்கு இன்னும் கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்படியாக 6 மெனுஸ் இருக்கும். இந்த 6 மெனுஸில் ஜென்ரலாக கோர்ஸ் சம்பந்தமான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்மிஷன் யார் இதுக்கு தகுதியானவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும். இதை யாரெல்லாம் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த டீட்டெயில் சம்மந்தமான லிங்கையும் நான் உங்களுக்கு கீழுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்ததாக அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏப்ரல் 24 இருந்து மே 24 வரைக்கும் உங்களுக்கு இது வந்துக்கு அப்ளிகேஷன் பீரியடாக இருக்கிறது. இது வந்துக்கிட்டு ஃபைனான்ஷியல் எவ்வளவு நாங்கள் இந்த கோர்ஸுக்குரிய ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, இந்த கோர்ஸுக்குரிய ஃபீஸ் எவ்வளவுங்கிறத இதில் மொத்தமாக போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இதில் ஏனைய தகவல்கள் சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமான மேலதிகமான தகவல். இந்த மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் நோக்கம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு வலது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன், அதாவது அப்ளை ஆன்லைன் 2 மெனுஸ், அதாவது சைட்டில் பாரில் கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணினாலும் பரவாயில்ல. இந்த அப்ளை ஆன்லைன்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இந்த அப்ளை ஆன்லைனை நான் கிளிக் பண்ணின உடனேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ் இங்கே எங்களுக்கு வந்திருக்கும். இங்கே வந்த உடனேயே ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் லிங்கில் போய் க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணி ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணினவங்க அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு லொகின் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், லொகின் ஆகி உள்ளுக்கு போய் தரும். போன உடனே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை நான் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தான் போகணும்னு சொன்னால் இதுக்கு முதல்ல BEDக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதுல இந்த ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ சம்மந்தமான லிங்கை கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அப்படி அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு விரும்பினா இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்து எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறங்கிற கீழே இருக்கிற வீடியோடாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை எனக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய யூசர் நேமை இந்த இடத்துலையும் எங்களுடைய பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் நாங்கள் தெரிந்தால் கொடுத்து நாங்கள் லொகின் கொடுக்க வேண்டும். லொகின் கொடுத்த உடனே எங்களுடைய அப்ளிகேஷனுக்குரிய இங்கே ஃபார்மட் ஓப்பன் ஆகிடும்.
ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு 5 விதமான மெனுஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம்ங்கிறதால எட் நியூ அப்ளிகேஷனுங்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணின உடனே எங்களோட அப்ளிகேஷன் வரும். இதில் நீங்கள் மொத்தமாக அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராம் டேட்டாங்கிறதுல பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் என்ன ப்ரோக்ராம்ங்கிறது இங்கே செலக்ட் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ப்ரோக்ராம்ஸ் இதுவரைக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கால் பண்ணப்பட்டிருக்கு, டேட் க்ளோஸ் இல்லாமல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கால் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு இதில் காட்டும். ஸோ மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணணுங்கிறதால இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணின உடனே இப்படியான ஆப்ஷன் வரும். இதில் மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சம்மந்தமான அந்த இதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். மாஸ்டர் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் சென்டர் சம்மந்தமாக கால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ளீஸ் செலக்ட்டுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணின உடனே எந்த சென்டரில் இந்த கோர்ஸ் நடக்க இருக்குங்கிற சென்டரை லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொழும்பு கொடுக்கப்படுகிறதுல கொழும்புல மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். மூன்றாவது ப்ளீஸ் செலக்ட் இருக்கும். அதை நாங்கள் செலக்ட் பண்ணின உடனே என்ன மீடியத்தில் இந்த கோர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம்னு கேட்குது. ஸோ அந்த ஃபாலோ பண்ண போகிறோங்கிற அந்த மீடியத்தை நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணின உடனே மொத்தமாக நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் டேட்டாவில் 2 விஷயத்தை நீங்கள் மாற்ற வேண்டி செலக்ட் பண்ண வேண்டி வரும். அதில் எங்களை கொடுக்கப்பட்ட இணைய தகவல்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்குள்ளையும் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் நாங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுவோம். அதே போல் எங்களோட சிவில் ஸ்டேட்டஸ் அது சம்மந்தமாக இருக்கக்குள்ள அதையும் நாங்கள் இந்த இடத்துல சிங்கிளா மெரிட்டாங்கிறத நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த OL AL சம்மந்தமான டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். நீங்கள் மாற்ற வேண்டி இருந்தால் எடிட் டேட்டாவுக்கு போய் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும், அல்லது இதிலையும் நீங்கள் திருத்தி அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது ஏலவலுக்குரியதை நாங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நாங்கள் கொடுத்துட்டு அதை குவாலிஃபிகேஷன் இருக்கும்ன்ற உதாரணமாக நாங்கள் மாஸ்டர் அப்ளை பண்ண போகிறோம்ங்கிறதால எங்கள்கிட்ட BED சம்மந்தமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். நாங்கள் மேலுக்கு சொல்லியிருப்பாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. அந்த டிகிரி சம்மந்தமான மேலதிகமான அதாவது டிகிரி பேச்சுலர் டிகிரி உங்கள்ட்ட இருக்கும்னா அதை நீங்கள் விடத்தை எட் பண்ணிவிட்டு இங்கே அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது அப்ளை அண்ட் பேங்கிறத நாங்கள் கொடுப்போம். கொடுத்ததுக்கு பின்னால் உங்களோட ஃபார்மை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ நாங்கள் எஸ் ஓகே நாங்கள் கொடுத்தோன்னே எங்களோட ஃபார்ம் வந்துக்கிட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆன உடனேயே இங்கே பேமெண்ட் செலெக்ஷன் சொல்லி வரும். இந்த இடத்துல நாங்கள் பேமெண்ட் செலெக்ஷனை நாங்கள் இங்கே கொடுக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஊடாக பே பண்ணுறதுக்கான சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் பேமெண்ட், அதாவது நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பே பண்ணுற சிஸ்டம். அதே போல் ஈஸி கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், எம்கேஷ் பேமெண்ட் சிஸ்டம். ஆனால் இந்த 4 விதமான ஆப்ஷன்லையும் உங்களுக்கு எம்கேஎஸ் சிஸ்டம் வந்துக்கிட்டு உங்களுக்கு பே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கின்றதை இன்னும் அவங்க லிங்க் பண்ணலை. ஈஸி கேஷ் ஊடாக நீங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம், கேஷ் பேமெண்ட் ஊடாகவும் பே பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஊடாகவும் நாங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். எப்படி இந்த கிரெடிட் கார்டு ஊடாக அல்லது கேஷ் பேமெண்ட் ஊடாக ஈஸி கேஷ் ஊடாக பே பண்ணுறதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். கிரெடிட் கார்டு ஊடாக நாங்கள் பே பண்ண போகிறோம்னு சொன்னால் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணின உடனேயே எங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண சொல்லி இங்கே சொல்லும். இங்கே சப்மிட்டை நாங்கள் கொடுத்த உடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கார்டு பேமெண்ட் அடுத்தது எவ்வளோ அமௌண்ட், என்ன கோர்ஸ், எங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணின உடனேயே எங்களோட பேமெண்ட் கேட்வே இதில் ஒன்றாயிரும். ஒன்றான உடனே எங்களோட எவ்வளோ பேமெண்ட்னு சொல்லப்படும். நீங்கள் விசா கார்டுன்னா விசா கார்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு நம்பர் இருக்கும், 16 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இங்கே கார்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட கார்டுக்கு முன்னுக்கு இருக்கும் மந்த், இயர், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு CVN நம்பர்னு சொல்லி உங்களோட கார்டுக்கு பின்னால் 3 இலக்கங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே பேங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் கன்ஃபார்முக்கு போகும். அதுக்கு பிறகு உங்களோட OTP நம்பரை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் வரும். அதில் உங்களோட ஃபோன் நம்பர் ஊடாகையா இமெயில் ஊடாகையான்னு கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தோன்னா ஃபோன் நம்பருக்கு அல்லது இமெயிலுக்கு OTP வரும். அந்த OTP நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டில் இருந்து பேமெண்ட் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கட் பண்ணி பே பண்ணி எடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷனை அதாவது பேமெண்ட் பண்ணின அப்ளிகேஷன் சொல்லி தருவாங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் உங்களுக்கு போதும். அப்படி இல்லை நீங்கள் கேஷ் பேமெண்ட் ஊடாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே கேஷ் பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வதில் டவுன்லோட் பண்ண சொல்லுது. இங்கே இந்த கிளிக்கிங் ஹியர்ன்னு சொல்லி அதை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே எங்களுக்கு PDF ஃபைல் ஒன்று இங்கே டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் PDF ஃபைலில் எங்களோட நாங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வரும். இதில் இதை கொண்டு போய் டிஃப்ரெண்ட் எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள்
ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சில் எங்கே சரி கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கொள்ள சந்தர்ப்பம் இருக்கிறது. கீழுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் பெண்டிங்னு சொல்லியிருக்கு. ஸோ அவங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு எங்களுக்கு பே பண்ணி எங்களோட பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஈஸி கேஸ் ஊடாக பே பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் ஈஸி கேஸை நான் கிளிக் பண்ணின உடனே எனக்கு இப்படியான ஒரு ஈஸி கேஸ் ஃபார்மட் வரும். இந்த ஃபார்மட்டில் சப்மிட்ங்கிறத நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இதில் எங்களோட ஈஸி கேஸ் நம்பரையும் அதே போல் ஈஸி கேஸ் பின்னையும் இங்கே கேட்கும். ஸோ அதை நாங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னா ஈஸி கேஸ் ஊடாக எங்களுடைய சல்லியை பேமெண்ட் பண்ணின மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, இதெல்லாம் நாங்கள் முடித்ததுக்கு பிறகு எங்களோட மை அப்ளிகேஷனுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இந்த மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு பேமெண்ட் பே ஹியண்டு பெண்டிங்கில் இருக்கிறது. நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, நீங்கள் பிறகு நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் மை அப்ளிகேஷனுங்கிற வந்து பே ஹியங்கிறத நீங்கள் கொடுத்தா அந்த பேமெண்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். பே பண்ணாமல் இருக்கிறதால இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களோட 3வது அப்ளிகேஷன் மாஸ்டர் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனுங்கிறது 800 ரூபா, அதாவது 800 ரூபா நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அதில் வியூ ரிசல்ட் உங்களுக்கு அந்த அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கு. ஆனால் அப்ளிகேஷன் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கிறது. பே ஹியங்கிறத கொடுத்து நாங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ கலரில் ஒரு மார்க் வந்திருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து தந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பே பண்ணி இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த கோர்ஸ் சம்மந்தமாக இங்கே வியூ மொத்தமாக உங்களோட பிடிஎஃப் இங்கே டவுன்லோட் ஆகும். நாங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நாங்கள் பார்த்த உடனே எங்களோட பெண்டிங் பேமெண்ட்டுங்கிறது வந்துட்டு அக்செப்டபுளாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சகலதும் வந்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டதாக இருக்கும். அதே போல் இந்த க்ரீன் கலரில் டிக் வரும், பேமெண்ட் அக்செப்டட்னு சொல்லி வரும். ஆனால் பே பண்ணலைன்னு சொன்னால் பே ஹியன்னு சொல்லி ஆப்ஷன் வரும். இப்படித்தான் மாஸ்டர் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் 5 கொள்ளைய முடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.